அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது 10 வருடமாக உங்களை ஆட்டி படைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய நம்பர்னு கூட சொல்லலாம். இந்த நம்பரை நம்பிக்கையோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வை இது உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். இதற்கு நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண போகிறதில்ல, பூஜை பண்ண போகிறதில்ல, விரதம் இருக்க போகிறதில்ல. இந்த ஏஞ்சல் நம்பர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த ஒரு நம்பரை நீங்கள் சொன்னாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அது என்ன அந்த நம்பர், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, நல்ல வேலை கிடைக்கணும், நினைத்த வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இல்லை நம்பர் கேட்டிருந்தீங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. அடிக்கடி இந்த நம்பரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 817340 817340. இந்த நம்பரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். இந்த நம்பரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் தீரணும். அது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை அடிக்கடி நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. நம்பிக்கையோடு சொல்லணும், அவ்வளோதான். இந்த நம்பரை சொன்னால் நமக்கு நடக்குமா அப்படின்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் கொஷின் மார்க் வைக்காதீங்கம்மா. நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நம்ம வெளியில் பணம் கொடுத்து ஏமாற போகிறதில்ல. உங்கள் மேலேயும் உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த பிரபஞ்சத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த ஒரு நம்பரை நீங்கள் இந்த முறையில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, ரொம்ப நாளாக உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மனதில் நினச்சிக்கோங்க. இன்றோடு இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன் வச்சுட்டு இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடி சொல்லுங்கள். இதை உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல ப்ளூ கலர் பெண்ணாலையும் எழுதி அடிக்கடி சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுடைய பிரச்சனை இருந்து விட்டது போல் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீர், அதாவது சுத்தமான தண்ணீர், கண்ணாடி கிளாஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் என்ன கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சி நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு மேலே இந்த கிளாஸை வச்சுடுங்க. அந்த கிளாஸோடு அந்த பேப்பரோடு உங்களுடைய 2 கையிலையும் வச்சுட்டு உங்களை என்ன ஆட்டி படைக்குதோ அந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பார்த்து இந்த ஒரு நம்பரை சொல்லுங்கள். 189317514 189317514 அப்படின்னு இந்த நம்பரை ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த தண்ணியை பார்த்து, எண்ணிக்கையெல்லாம் வேணாம். நீங்கள் எண்ணிக்கை எண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கவனசிதறல் ஏற்படும். அதனால் உங்களுடைய என்ன பிரச்சனையோ அது இன்றோடு என்னை விட்டு விலகி விட்டது அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இந்த நம்பரை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மெத்தடு தான். உங்களுடைய பிரச்சனையை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அது ஒயிட் கலராக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கலராக இருந்தாலும் சரி. அந்த பேப்பரில் ப்ளூ கலர் பென் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள், முதல்ல ஒரு பிரச்சனை ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை இருக்குது பாருங்கள், அந்த பிரச்சனையை எழுதுங்க. அதாவது தீர்ந்து விட்டது போல் எழுதுங்க. எழுதிட்டு இந்த நம்பரை அந்த பேப்பருக்கு கீழே எழுதிடுங்க. இந்த நம்பரை ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லி கொண்டே இருங்க. 189317514 189317514 அப்படின்ற இந்த நம்பரை சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை மெழுகுவத்தி இல்லைன்னா ஏதாவது விளக்கில் காமிச்சு எரித்து அதை ஊதி விட்டுடுங்க. இன்றோட உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிவிடும். இதை எந்த நாளில் வேணால்
வேண்டுமென்றாலும் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். ராவு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கண்டினியூவாக ஒரு 41 நாட்கள் நீங்கள் செய்யணும். 41 நாட்களுக்குள்ளேயே எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். சப்போஸ் என்னால் கையில் தண்ணீர் வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியல, அதே போல் பேப்பரை எரித்து வெளியில் ஊத முடியல அப்படின்னாலுமே உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் இந்த நம்பரை எழுதி ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை இந்த நம்பரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அது எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம், எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம். இதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகணும். நல்ல ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்க, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுது, எதிரிகள் தொல்லை இருக்குது, நோய்களால் அவஸ்தைப்படுறீங்க, வீடு கட்டிட்டு பாதியிலே நிற்கிது, அதை முழுமையாக கட்ட முடியல, இது போல் இதற்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். வெளியில் கொடுத்த பணம் வரணும், கடனாக கொடுக்கக்கூடிய பண பிரச்சனை நீங்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். முழுக்க நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.